வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுல்லான் டைம்ஸ். இன்னைக்கு டே 4 இந்தியா வர்ஸ் ஸ்ரீலங்காவோட டே 4. இன்னைக்கு இன்னிங்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடணும், 503 அடித்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம் 9 விக்கெட்ஸில். ஸோ நம்ம என்ன நினச்சோம், சரி அவனுக்கு ஒரு 150-200 அடித்து ஆல் அவுட் ஆகி மறுபடியும் ஃபாலோ பண்ண விடலாம்னு நினச்சோம். அதேமாரி தான் 219 அடித்து 290 அடிச்சு நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸ்ரீலங்கா. ஆல்மோஸ்ட் வந்து டே 4 வந்து 229 ரன்ஸ்க்கு 6 விக்கெட் போயிருக்கு நமக்கு ஸ்ரீலங்காவுக்கு. இப்போ 5வது நாள், அதாவது டே 5ல வந்து என்ன நடக்க சான்சஸ் இருக்கு இப்போ வரைக்கும். மேபி டிராவ் ஆகலாம், அதை நான் பற்றி நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். அது என்ன சினாரியோ டே 5க்கு வந்து பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்றது. பட் இதில் முக்கியமாக என்னன்னா, நம்ம ஜெய்ஸ்வால் ஏன்பா அக்ரெஷன் வந்து ஃபீல்டில் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் வந்து அன்வான்ட் அக்ரெஷன்லாம் வேண்டாம். அதாவது நான் ஜெய்ஸ்வாலை மட்டும் குறை சொல்லலை, அசிதா பெர்னாண்டோ அவரும் தான் சொல்கிறேன் நான். ஏன்னா 2 பேருக்குமே வந்து 25% வந்து அந்த மேட்சோட பேமெண்ட் தான் ஃபைன். பட் நெக்ஸ்ட் மேட்ச் ஆடுவாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆடுவார். ரொம்ப டீப்பாலாம் ஐசிசி வந்து பேன் பண்ணுற அளவுக்குலாம் பண்ணலை, கரெக்டுங்களா? 25% வந்து ஃபைன் கட்டுறாங்க. பட் இது அன்வான்ட் அக்ரெஷன் ஃபீல்டில் இருக்கணும், பிச்சில் இருக்கணும், இது வேணாம். ஏன்னா ஃபியூச்சர் வந்து ஜெய்ஸ்வாலுக்கு வந்து நல்ல ஃபியூச்சர் இருக்குது, இதை வந்து இதனால் வந்து கெடுத்துக்க வேணாம், சரிங்களா? அடுத்தது தேவ்தத் படிக்கல். அதாவது அதை சீல் பண்ணிட்டாரோன்னு எனக்கு இப்போவும் தோணுது. லாஸ்ட் வீடியோவில் சொல்லிட்டு இருந்தேன், சீல் பண்ணிட்டாரு. அந்த 3rd பிளேஸ் வந்து எனக்கு தான் அப்படின்னு அந்த கன்சிஸ்டன்டி 100 போட்டுட்டு இருக்கா போல. இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் ஆடலை, அதில் ஆடினாலும் அதுலேயும் ஒரு 100 போட்டுருவாரு இல்லையா? எனக்கு ஒரு சின்ன வருத்தம், நல்லா ஆடுறாரு ஜெய்ஸ்வால், தேவ்தத் படிக்கல். ஆனால் சாய் சுதர்ஷன், வேர் இஸ் சாய் சுதர்ஷன், இந்த ஒரு கேள்வி எனக்கு ஓடிட்டே இருக்கு. ஏன்னா நல்ல பர்ஃபார்மர், அவனுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. பட் பொசிஷன் எங்கே கிடைக்கும், இதுக்கப்புறம் எங்கே கிடைக்கும்? ஏன்னா சீல் பண்ணியாச்சு, படிக்கல. மேபி வருவாரா, வந்து ஆட வைப்பாங்களா, டவுட்டு. ஏன்னா ஒரு இன்ஜுரினால என்ன நடக்குது பாருங்க. எனக்கு ஒரு கன்சர்ன், சாய் சுதர்ஷன் மட்டும் ஆடியிருந்தா அவரும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மிஸ் ஆகிட்டாப்புல. தேவ்தத் படிக்கல அந்த இடத்த வந்து வேணாம், நான் மட்டும்தான் ஃபிக்ஸ் அப்படின்னு பண்ணிட்டாரு. அடுத்தது த்ருவ் ஜுரேல். அவரும் வந்து ஒரு யங்ஸ்டரா அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணிட்டு இருக்காரு, கரெக்டுங்களா? ஏன்னா வந்து ஒரு பண்ட் இல்லாத இடத்த வந்து நிரப்புறதுக்கு ஒரு கரெக்டான பிளேயர் வந்து த்ருவ் ஜுரேல் சொல்லுவேன் நான். ஏன்னா அவர் நம்ம ஐபிஎல் பார்க்கும்போது பெரிய கன்சிஸ்டன்சி இல்லை, மேபி நிறைய மேட்ச் ஆடுவார். ஆனால் டெஸ்ட்டுன்னு வரும்போது, அதாவது நம்ம இந்தியா பிச்சில் கிடையாது, அவுட் சைடில் போகும்போது நல்ல ரெக்கார்டு இருக்குது த்ருவ் ஜுரேலுக்கு. இப்போ பண்ட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கரெக்டான பேர் த்ருவ் ஜுரேல், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். முக்கியமாக என்னன்னா, அந்த 503 அடிச்சும் நாக் அவுட்டில் தான் உள்ளே போனார், கரெக்டுங்களா? இன்னும் விக்கெட் எடுக்கிற த்ருவ் ஜுரேல் போனால் அப்படி வந்து விட்டானுங்க. இதுக்கப்புறம் போனால் டிராவ் ஆகிடும் சொல்லிட்டு வந்துருப்பான்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டாங்க. இல்லை மேபி 200 அடிச்சிருக்கலாம். பட் இதுவே எனக்கு பெரிய விஷயம், சரிங்களா? அப்புறம் ரிஷப் பண்டோட இன்ஜுரி தான், ஷோல்டர் இன்ஜுரி ஆகியிருக்கு இல்லையா? மேபி அடுத்த மேட்ச் ஆடுவாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது ஒரு கன்சர்னாக இருக்குது. ஏன்னா அவரு தான் அக்ரெஷன் பிளேயரு அங்கே, அதாவது பேட்டிங்கில் சொல்கிறேன், ஸ்லெட்ஜிங்லேயும் ஓகே. பட் வந்து அவர் இல்லாமல் அந்த டீம் வந்து நெக்ஸ்ட் மேட்ச் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல, கிடையாது. த்ருவ் ஜுரேல் பார்த்து பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு த்ருவ் ஜுரேல் மாதிரி எனக்கு நம்பிக்கை எனக்கு முழுசாக இருக்குது. ஏன்னா பண்ட்டை விட நான் த்ருவ் ஜுரேல் நல்லா நம்புவேன். ஏன்னா பண்ட்டும் நல்லா ஆடுவாப்பில். ஆனால் பண்ட்டை விட இப்போ இந்த கரண்ட் சினாரியோவில் என்னன்னா த்ருவ் ஜுரேல் பெட்டர், ஓகே. பட் ரிஷப் பண்ட் சீக்கிரமாக இன்ஜுரியிலிருந்து ரெக்கவரி ஆகி மறுபடியும் டெஸ்ட் ஸ்குவாடில் மறுபடியும் ஆடணும்னு எனக்கு ஒரு ஆசை, பார்ப்போம். அடுத்தது சொனால் தினுஷா. அதாவது என்னன்னா, ஸ்ரீலங்கா ஒரு செகண்ட் டீம் மாதிரி தான் ஆடிட்டு இருக்கு, கரெக்டுங்களா? பட் வந்து இந்தியா வந்து ஒரு மெயின் ஸ்குவாட் மாரி தான் ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் என்ன கன்சர்ன்னா, ஸ்ரீலங்கா பேர் 100 ரன் நம்ம இந்தியா போலீஸ் எதிர்க்க சூப்பராக ஆடி இருக்காரு. பார்த்து ஆடினாப்புல ஒன்று ரொம்ப சூப்பராக ஆடினாரு. அவருக்கு ஃபியூச்சர் நிறையவே இருக்குது. 2000 தான் பிறந்தாங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 25 இயர்ஸ் தான் ஆகுது. மேபி ஃபியூச்சர் நல்லா இருக்கு அவருக்கு. சொனால் தினுஷா குட். இப்போ என்னன்னா, இதுக்கப்புறம் 5வது டே நாளைக்கு நடக்க போகுது. அதாவது நீங்கள் நாளைக்கு பார்ப்பீங்க, அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவேன்.
அப்போ 5வது டேவே முடிஞ்சிருக்கும். இருந்தாலும் 5வது டேக்கு வந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 90 ஓவர் இருக்கும். இவங்க வந்து ஒரு 50 ஓவர் தாக்கு பிடிப்பாங்களான்னு கேட்டால் ஸ்ரீலங்கா வந்து கொஞ்சம் கஷ்டம். 50 ஓவர் தாக்கு பிடிக்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம். ஏன்னா இருக்கிறது ஆல்ரவுண்டர் பவுலர் மட்டும் தான் இருக்காங்க. மேபி இன்னும் ஒரு 30, 40, 50 ரன் அடிச்சுட்டு ஒரு ஃபஸ்ட்டு செஷன்லேயே க்ளோஸ் ஆகிடுவாங்க. ஐ திங்க் ஃபஸ்ட்டு செஷன் இல்லை செகண்ட் செஷன்லேயே ஒரு பாதியிலே கூட க்ளோஸ் ஆகிட்டா கூட டார்கெட் வந்து ஒரு 80 ஒரு 90 இல்லை பிலோ 100 தான் இருக்கும். அப்படின்னும் போது இந்தியாவுக்கு வந்து சேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. 5வது நாளே சேஸ் பண்ணிடலாம். இன்கேஸ் அவங்க 2 செஷனை தாக்கு பிடிச்சிட்டாலே ட்ராவ் ஆகலாம். 2 செஷன் தான். அதாவது ரன் அடிக்கணும், ரன் அடிக்கக்கூடாதுன்னா அது ரன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பால் சாப்பிட்டாலே. ஆனால் அந்த 2 செஷன் தாக்கு பிடிச்சிட்டாங்கன்னா இந்தியா வந்து ஜெயிக்கிறதே கஷ்டமாகும். ஏன்னா அவங்க ஒரு ப்ரெஷர் போட்டுருவாங்க. ப்ரெஷரில் விக்கெட் அவங்க விட்டாங்கன்னா இவங்களும் ட்ரா பண்ணுன்ற மாதிரி ஆகிடும். ஸோ ரெண்டுமே வந்து நாளைக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இந்தியா வின் பண்ணிடும். இருந்தாலும் ஸ்ரீலங்காவை குறைவாக எடுத்துடக்கூடாது. பார்ப்போமே நாளைக்கு. தேங்க்யூ.